ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இவ்வளோ மந்தமா இருக்கு, இவ்வளோ ஸ்லோவா இருக்கு? மற்றவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கை இன்னும் நகரவே இல்லைன்னு தோணுதே ஏன்? அழகான ஆகாஷிக் டேரோ வழியா இதுக்கான பதிலை இன்னைக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இந்த ஸ்மோக்கை மட்டும் கவனிங்க. இந்த ஸ்மோக் அப்படியே பாருங்க, இது எந்த திசையில போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கான ரீடிங் இன்னும் ஒரு சில நொடிகள்ல. ஃபோக்கஸ், இந்த ஸ்மோக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்மோக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸ்டா வைங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகிற மாதிரி இருக்கா? மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, என் வாழ்க்கை மட்டும் இன்னும் நகரவே இல்லையா அப்படின்னு உங்க மனசுல தோணுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ உங்களை தேடி வந்திருக்கு. இந்த உலகத்துல 1000 கோடி 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 மக்கள் இருக்காங்க, பட் யாருக்கும் இந்த வீடியோ தெரியல. உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ பேஸ்டா இருக்கு. அது ஏன், எதனால அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரீடிங்ல பார்க்க போறோம். ரொம்ப அழகான ஆகாஷிக் டேரோவும் வச்சிருக்கேன், ரொம்ப பவர்ஃபுல்லான டேரோவும் வச்சிருக்கேன். இது வழியா ஏன் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா இருக்கு, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வழியா இது கார்மிகா இல்ல இப்படிதான் இருக்கணுமா என்னன்னே தெரியலங்க, ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியாக்கு இந்த 2 டூல்ஸுமே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இனிமேல இருந்து நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த கார்ட்ஸ் வழியா உங்களுக்கான பதில நம்ம தேடலாம். சோ இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருப்பின் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் வழியா நம்ம சந்திக்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற நிறைய மிஸ்ட்ரீஸ நம்மளால அன்ஃபோல்ட் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆகாஷிக் வழியாவும் டேரோ வழியாவும் பியூட்டிஃபுல்லான பதில் கிடைக்கும். தயாரா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்களை ஏற்கனவே கேட்டிருந்தேன், ஏன் என் வாழ்க்கை மட்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை விட ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, நான் சரியான பாதையில தான் இருக்கேனா அப்படின்னு. சோ இதுக்கு என்ன, நான் இந்த கார்டை எடுக்கணும்னு நினைச்சேன், பட் எல்லா கார்டையும் எடுத்தேன், இந்த கார்டை நான் எடுக்கல. சோ இந்த கார்டை இப்படி வச்சிடுறேன். கண்டிப்பா அதுக்கான பதில நம்ம பார்க்க போறோம். உங்க கண்களை முடிக்கோங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். இந்த கார்டு சத்தம் கேட்கறது இல்ல, உங்க எனர்ஜிஸை நான் ஷஃபில் பண்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க உடம்புல இருக்கிற ரேண்டம் எனர்ஜிஸ் அப்படியே புரட்டி போட்டா எப்படி இருக்கும்? எங்கெல்லாம் உடம்புல வலி இருக்கோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் ஆல் தி பெயின் தட் யூ ஹேவ் இன் யுவர் பாடி. எங்கெல்லாம் ரொம்ப வலிக்குதோ அதெல்லாம் கவனிங்க. நிறைய பேருக்கு அந்த முதுகு, கழுத்துக்கும் முதுகும் நடுவுல பின்னாடி அந்த பெயின் இருக்கும். உங்களுக்கு இருக்குன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் பார்த்துடலாம். ஓகே, ஏன் ஸ்லோவா இருக்கு? இந்த ஸ்லோனஸ்க்கு காரணம் பியூட்டிஃபுல். ஆக்சுவலி என்கிட்ட ஆகாஷிக் டேரோ படிச்சவர்களுக்கு இதோடைய அர்த்தம் புரியும். நம்ம வாழ்க்கை மூவே ஆகலன்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், சரியா? இதுதான் முதல் விஷயம். பட் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கே தெரியாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப வருடமா, ரொம்ப காலமா ஒரு விஷயத்துல இதுல நான் இன்னும் சிறப்பா இருக்கணும், இன்னும் பெட்டரா இருக்கணும், இன்னும் பெட்டரா இருக்கணும், இன்னும் பெட்டரா இருக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இத ஓடிக்கிட்டே இருக்கும்போது எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, மற்றவர்களை விட ரொம்ப ஃபாஸ்டாவே இமோஷனலா ரெஸ்பாண்ட் பண்றீங்க. உதாரணத்துக்கு வீட்டுல ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மா வந்து அந்த 2 குழந்தைங்களும் ஏதோ சொல் பேச்சு கேட்காதனால அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை சட்டுன்னு அழுதுரும், ஒரு குழந்தை கொஞ்சம் பொறுமையா நின்னு ஏன் இப்ப என்ன அடிக்கிறாங்க, நான் என்ன பண்ணேன்னு என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு பொறுமையா இருந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் கேள்வி கேட்கும். இந்த மாதிரி குழந்தைங்க பாத்திருக்கீங்களா? ஒரு சில குழந்தைங்க உடனே அழுது அடம் பிடிச்சு அது ஒரு டிராமா பண்ணிருங்க. ஒரு சில குழந்தைங்க ரொம்ப இமோஷனலா ஸ்ட்ராங்கா, இது இமோஷனலி ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, அலசி ஆராய்ஞ்சு ஏன் நம்மள இப்படி பண்றாங்க அழும். ஆனா அந்த அழுதல் பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா ஏன் என்ன அடிச்சீங்க, நான் அதை பண்ணலையே, ஒரு திருத்தத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு குழந்தையா நீங்க இருந்திருக்கீங்களா? யூ grow up emotionally very fast. அது உங்களுக்கு தோணுதா? சரி, இதுக்கும் ஸ்லோவுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம வீடியோவை முழுக்க பார்க்க போறோம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கும் போது உங்களை நிறைய பேரு தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஏன் என்னை பத்தி இப்படி பேசுறாங்க,
அப்படின்னு நீங்க போய் கேட்கும்போது, உனக்கு என்ன அவ்வளவு என்ன, வாய் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நீ தான் தப்பு பண்ண, நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கிறப்ப, இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட நீ கேள்வி கேட்டிருப்ப, அதனாலதான் உத வாங்கிட்டு வர. சோ இந்த மாதிரி யூ ஆர் ஈஸிலி மிஸ் அண்டர்ஸ்டுட். நீங்க சரியா பண்ற விஷயத்த கூட உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சில மனிதர்கள், ஏன் உங்க ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி கூட உங்களை ரொம்ப தப்பாவே கன்சிடர் பண்ணிருக்கலாம். இதுக்கு நீ தான் காரணம், இப்படிதான் நீ, இதுதான் நீ. சோ இந்த மாதிரி விஷயங்களை அலசி 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 ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உங்க வாழ்க்கையில. இவங்க ஏன் என்ன இப்படி சொன்னாங்க, நான் சரியா தானே பண்ணேன், இவங்க ஏன் என்ன விட்டுட்டு போனாங்க, இவங்களுக்கு வேணுங்கிறத எல்லாத்தையுமே நான் செஞ்சேனே, இவங்க வாழ்க்கையில நான் ஒரு வேல்யூ அடிஷனா இருந்தேனே, எல்லாருமே இவங்களை விட்டுட்டு போகும்போது சி பாவம் அப்படின்னு நான் இவங்களோட இருந்தேனே. உங்க வாழ்க்கையில உங்க பொறுமைய நீங்க திருப்பி 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 டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு மந்தத்தன்மைக்கு போய் உங்களை டெஸ்ட் பண்ற அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கைய டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது சரி வருமா? புரியுதா இப்ப ஏன் உங்க வாழ்க்கை இவ்வளவு மந்தமா இருக்குன்னு? கொடுத்திருக்கீங்க, கேள்வி கேட்டிருக்கீங்க, எல்லாமே ஒரு சில இடத்துல தப்பா இருந்திருக்கு. சரி, அப்ப அது என்னுடைய தப்பா, இதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு நீங்க காரணம் இல்ல. இது உங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு முதல்லயே இதுக்கான மெசேஜஸ் வந்திருக்கு. நீ இப்படி இருக்கிறனாலதான் உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஸ்லோவா இருக்கு, நீ எல்லாத்தையும் ரொம்ப உள்ளர்த்தத்தோட உள்ள போய் எல்லாத்தையுமே கவனிக்கிற, இது தேவையில்லை, மேலோட்டமா உன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயேன் அப்படின்றதுக்கு அது உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் கைடோ இல்ல லாஸ்ட் சோல்ஸோ இல்ல உங்க குருமாரோ ஏதோ ஒரு கனவு வழியாவோ ஒரு சைன் அண்ட் சிம்பிள் வழியாவோ உங்களுக்கு நிறைய பதில்கள் கிடைச்சிருக்கு. பட் ஆனாலும் நீங்க அந்த பதிலையுமே கேள்வி கேட்டுட்டு தான் இருந்திருக்கீங்க. இது சரியா, இது தப்பா, இது ஏன் இப்படி நடக்குது, திருப்பி திருப்பி அந்த ஸ்லோ மோஷன்லயும் உங்க வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு பதில் கிடைக்காம இல்ல. சரி, இன்னொரு இது என்னன்னா, ரொம்ப அப்படியே ஒரே விஷயத்துக்குள்ள உள்ள போய் just go very deep. மத்தவங்க எல்லாம் மேலோட்டமா ஒரு சில விஷயத்த பாக்குறாங்கன்னா, நீங்க அப்படியே உள்ளுக்குள்ள போய் இது அப்படி நடந்தது, இதுக்கு என்ன காரணம், இது யாருனால, இது எதனால இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி பண்ணி உங்க மைண்டையே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருக்கீங்க. இதனால என்ன பண்ணிடுறீங்கன்னா, நீங்க உங்க ரொம்ப சிந்தனை சிற்பி மாதிரி ஒரு விஷயத்துல அப்படியே மூழ்கி இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனிக்கிறதே இல்லை. இது ஒரு இந்த அவேர்னஸ், அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கிற வேண்டிய அவேர்னஸ் தேவையில்லாத நிறைய விஷயங்கள்ல நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு, ஆனா என்னன்னா யூஆர் ஆல்வேஸ் ரெடி டு கைட் அண்ட் சப்போர்ட் பீப்புளுங்க. அதுதான் நீங்க செய்யற ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரையும் கைட் பண்றீங்க, எல்லாரையும் சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கே அது கஷ்டமா இருந்தாலும் சரி பாக்கலாம் வா, நான் உனக்கு பண்ணி தரேன், நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு நீங்க வரீங்க பாருங்க, பெரிய விஷயங்க. யூஆர் சப்போர்ட், யூஆர் கைட் ஃபார் சோ மெனி பீப்புள். வாழ்க்கை உங்களுக்கு சரியான பாதையை மிக விரைவில் காட்டும். ஆனா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஏன் ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்கன்னா, சரியான கேள்விகளை தப்பான மனிதர்கள் கிட்ட கேட்கறதும், சூப்பரான ஒரு அன்பை தேவையில்லாத மனிதர்கள் கூட ஷேர் பண்றதும், வர்த் இல்லைன்னு 2 வார்த்தை இருக்குல்ல, யாரு வர்த்தோ அவங்களுக்கு நிறைய கொடுங்க, யாரு வர்த்தே இல்லையோ அவங்க கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்க வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். பிகாஸ் they do not match your energies. உங்க எனர்ஜியோட யார் மேட்சே ஆகலையோ அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கும் போது நீங்க உங்க வளர்ச்சிக்கான ஸ்பேஸ கிளியர் அவுட் பண்றீங்க இல்லையா, அது எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வரதா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பாதையில இருந்து இன்னும் சிறப்பான ஒரு கார்டனுக்குள்ள நீங்க உள்ள போகும்போது இந்த பிரபஞ்சமே உங்களை வாழ்த்தும். இது பண ரீதியா கூட இருக்கலாம். உங்க எனர்ஜி பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கலாம். இங்க பாருங்க, நிறைய வாய்ப்புகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உன்னை கண்டிப்பா தேடி வரும். ரொம்ப இமோஷனலான ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை கூட நீங்க வாழ்ந்திருக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கலாம். பட் இட் ஹாஸ் ஷேப்ட் யூ ஆஸ் அ பர்சன் டுடே. இன்னைக்கு நீங்க ஒரு மனிதரா, ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்ம்டு மனிதரா, முற்றிலும் மாறுபட்ட, இப்ப ஒரு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். வாழ்க்கை ஸ்லோவாவே இருந்தாலும்
நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு புரிதல் இருக்கும், இல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், ஏதோ ஒரு விஷயம். பட் போக போக ஸ்டார்ட் லிஸ்னிங் டு யுவர் இன்னர் வாய்ஸ். உங்க ஆள் மனது சொல்றத கேளுங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இல்லைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க கவனிக்கல அப்படின்றதுதான் இங்க விஷயம். மனச பக்காவா வச்சுக்கோங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உங்க உடம்பும் கேட்கும், உங்க வாழ்க்கையும் அப்படிதான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி உங்க மனசுல என்ன இருக்கோ அதுதான் உங்க வாழ்க்கையா வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்ட்ஸ் எவ்வளவு கிளியரா வந்திருக்கு பாருங்க. இனிமே ஏன் என் வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசுங்க, யாருக்கு நீங்க பேசுறது புரியுமோ அவங்க கிட்ட பேசுங்க. யாருக்கு உங்க மாதிரி ஒரு வாழ்க்கையில இப்படி இப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கிளியர் கோல்ஸ் இருக்கோ அவங்களோட சேருங்க, உங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். இதுக்கும் அதுக்கும் மேட்சே ஆகாதவங்க கூட நீங்க அலைன் ஆகிருக்கும் போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து கத்துக்கிறத விட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்க வாழ்க்கையை இன்னும் பெட்டரா ஆக்கிக்கலாம். அவேர்னஸ் கமெண்ட் பண்ணுங்க. அவேர்னஸ் அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. உங்க வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்க போது, பிரம்மாண்டமா இருக்க போது. இந்த மாதிரி ஆகாஷிக் ரீடிங்ஸ், பாஸ்ட் லைஃப் ட்ராமா, அந்த மாதிரி ரீடிங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ரீடிங்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.